ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் பார்த்துடலாம். இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அடுத்து எதை மாதிரி ட்ராமா பார்க்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்ரேயா வீட்டுக்குள்ளே வாரா. ஏன்னா நம்ம ஹீரோ தான் சொல்லியிருப்பான் ஹீரோயினை போய் பார்த்துக்க சொல்லிவிட்டு, ஹீரோயின் வந்தோடனே என்னாச்சு உங்கள் அண்ணனை பற்றி எதுவும் தகவல் தெரிஞ்சிச்சா, அவர்கிட்ட நான் பேசியே 2-3 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கேட்டு பார்க்குறேன் எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சீனியருக்கு இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா சீனியர் சொல்கிறாங்க, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான டாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா என் கேன்சர் ரொம்ப முத்திடலை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குன்னாங்க. இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு இவங்க சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்னது இவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயினுக்கும் இதை மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் லேட்டாக வந்ததுனால அந்த கேன்சர் மற்ற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் வந்து இறக்குற ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு போயிருப்பா. ஒரு வேளை என் ஹஸ்பண்ட் இப்படி வந்து தப்பு பண்ணதுனால தான் இந்த விஷயம் சீக்கிரம் வெளியே வந்து இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், இல்லைனா வந்து நான் கிட்டத்தட்ட இறந்து போகிற ஸ்டேஜுக்கு போயிருப்பேன் அப்படின்னு இவங்க சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓரளவுக்கு இவங்க குணமாயிட்டாங்க, இனிமேல் வந்து அந்த அந்த விதி வந்து இவங்களை தாக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா ஜேவை பார்த்து மீட் பண்ணியிருப்பான். ஜேவை பார்த்துட்டு இதை மாதிரி நான் வெளியே போகிறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த பார்சல் இதை வச்சுக்கோ, இது ஹீரோயினுக்காக நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ வந்து ஹீரோயினும் அவங்க தங்கச்சி வந்து ஜே கிட்ட விசாரிக்கிறப்போ அது அந்த பார்சலை பற்றி சொன்ன உடனே அந்த பார்சலை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அது பிரித்து பார்த்தா எக்கச்சக்கமான காசு வந்து நம்ம ஹீரோ அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கான பின் நம்பரையும் கொடுத்துட்டு போயிருக்கான். அது போக பென்ட்ரைவ் ஒன்று கொடுத்துருக்கான். எங்கள் அண்ணன் பைத்தியக்காரனா இதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கத்திக்கிட்டு இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயினோட கிராமத்துக்கு போயிட்டு ஒரு காரை ஒன்று புக் பண்ணுறான். அப்படி 2025 நம்ம ஹீரோ இதே மாதிரி ஒரு காரை புக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பாஸ்டில் அப்படியே ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினோட புருஷனுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ எங்கே இருக்க, நீ ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இப்படியே போனேன்னா உன்னை வேலை விட்டு நாங்களே தூக்கிடுவோம் அப்படின்னு இவன் சொல்ல, டேய் என்னடா ஓவராக பேசுகிற, உன் மண்ணாங்கட்டி வேலை ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் நினச்சா எப்போ வேணால் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு இவன் ஹார்ஷாக பேச, என்னப்பா லைஃப்பில் நிறையா கடன் வச்சுருக்க, அதெல்லாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, டே மிஸா எங்கடான்னு அவன் கேட்டுட்ருக்கான். மிஸா தானே வேணும், ஹீரோயினோட டவுனுக்கு வா, அங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அது போக அவன் கடனெல்லாம் நான் அடைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ வந்து நம்ம ரைனாக்கு தெரியுது இவன் வந்து ஹீரோயினோட டவுனுக்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் பேசிகிட்டு இருக்கப்போ ரைனா கேட்டிருப்பா ஹீரோயினை கொலை பண்ண போகிறான்னு நினச்சிட்டு. ரைனா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு. இங்கே ஹீரோயின் வந்து லேப்டாப்பில் அந்த பென்ட்ரைவில் பாஸ்வேர்ட்லாம் போட்டு பார்க்குறாங்க. எப்படி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சுருப்பாங்களோ இங்கே ஹீரோவும் ஒரு கேலண்டரில் என்னென்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுருக்கான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு ஷாக்கு. இப்போ 2025 நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபினோரல்லேருந்து அவள் அஸ்தியை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பிரிட்ஜையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ரைனா வந்து மாமியார் கையை பிடிச்சிட்டு ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்ற மாதிரி. அந்த அம்மா என்னமோ டக்குன்னு படக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, நீ எனக்கு தேவையே இல்லை, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கடி போய் சொன்ன, நீ எனக்கும் தேவையில்லை என் பையனுக்கும் தேவையில்லை, வெளியே போன்னு சொல்ல, எல்லாரும் என்னை ஏன் வெறுக்கிறீங்க, என்னை எதுக்கு வெளியே போக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவ அரக்கத்தனமாக கத்த, இந்த அம்மா பயந்து போய் எமர்ஜென்சி பட்டனை அமுக்க போக இவ டக்குன்னு கையை உதறி விட்டுட்டு அந்த அம்மா ஒரு அடி அடிக்கிறா. அந்த அம்மா உயிரோடு இருக்கா செத்துப்போச்சான்னு கூட தெரியல, செம்ம அடி அடிச்சிட்டா அந்த அம்மாவை. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட அப்பா சமாதியில் போயிட்டு, நான் வந்து பண்ண வேண்டிய கடமையெல்லாம் பண்ணிட்டேன், உங்கள் பொண்ணை நான் நல்லாவே பார்த்துக்கிட்டேன் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இங்கே ஹீரோயினோட புருஷன் வந்துடுறான். காரில் வந்து ஏறுன்னு ஹீரோ சொல்ல, இவன் கத்தி வர எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு. இப்போ ஹீரோ போயிட்டுருக்கப்போ எதுக்குடா நான் இங்கே கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புருஷன் கேட்க, என்னுடைய காதலை நீ கொன்னுட்ட, அதனால் நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு சொல்லி நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முறைச்சிட்டு செம்ம ஸ்பீடாக அந்த வண்டியை ஓட்ட இங்கே ஹீரோயினோட புருஷக்காரனுக்கு வயித்தையே கலக்குது. ஹீரோ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கான். நடுவில் ஹீரோயின் வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பிரிட்ஜில் வந்து நிற்கிறா. ஹீரோ சடன் பிரேக் போட்டுட்டு, உனக்கு எதுவும் ஆகலையே, எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த, டே நீ பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு புருஷக்காரனை தூக்கி கார்லேருந்து தூக்கி வெளியே வீசிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே உட்காந்துட்டு காரை எடுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு உயரமான மலைக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் கேட்குறா, நீ இன்னைக்கு எவ்வளோ விஷயத்தை தான் நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ வந்து ஹீரோயின் இறந்து போன மறுநாளே இறந்து போயிருப்பான். அவன் கேலண்டரில் எழுதியிருக்கோம். இதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கேட்க,
சரி நான் உன்கிட்ட சொல்கிறேன், பல வருடமாக நான் உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன், அப்பா வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் கூட இல்லை, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே மாறி போயிடுச்சு, நம்ம காதலிச்ச பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன், அப்போது என் காதலிச்ச பொண்ணு இறந்து போய் கிடந்தா, எனக்கு நேரம் இல்லை அப்படின்றத அவள் கடைசியாக வாயிலேருந்து நான் கேட்ட வார்த்தை, அவளை நான் பாதுகாக்காமல் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு நான் வந்து அவளோட அஸ்தியை எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு கார் ஆப்போசிட்டில் வந்துட்டு பாலத்தில் மோதி என் கார் கீழே விழுந்துருச்சு. ஆனால் நான் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு டாக்ஸியில் இருந்தேன், டாக்ஸிக்குள்ளே ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் என்ன இறந்து போயிட்டேனா, நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ எங்கே போகணும்னு சொல்லுப்பா, அங்கே நான் உன்னை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன் மனசில் எதுவும் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டால், ஆமாம் ஒரு விஷயத்தை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அந்த விஷயத்தை என்னால் பாதுகாக்க முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ 3 மணி ஸ்நாக்ஸ் சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீங்கள் தானே மிஸாவோட அப்பான்னு சொன்னால், ஆமாப்பா இப்போ வந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுற நேரம் வந்துருச்சு, நீ எங்கே போகணுன்னு சொல்லு, நாங்கள் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். கண்ணை முழிச்சு பார்த்தா நான் 2015 இருக்கேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்போ தான் பார்த்தா அதில் வந்து நீ மேலே விழுந்த, அப்போ தான் தெரிஞ்சிச்சு என் காதல் திரும்ப எனக்கு கிடச்சிருச்சு, அதை நான் எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அட பைத்தியக்காரனே, அதுக்காக நீ கீழே விழுந்து இறந்து போயிட்டு அதுக்கு அந்த பைத்தியக்காரனையும் கூட்டிகிட்டு போய் இறக்க வைக்கணும்னு சொல்லி நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவன் இறந்து போனாதான் நீ சந்தோஷமாக வாழ முடியும், அதுக்காக தான் அவனை கொண்டுலான்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, டேய் ஒன்று புரிஞ்சுக்கோ, உன் விதியும் ஏன் விதியும் ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கு, நீ என்னை பாதுகாக்க தேவையில்லை, ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா மட்டும் வாழணும்டா, இதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ, நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி அழுக. இங்கே வந்து புருஷன்காரன் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான், யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ குளிருது அவனுக்கு. இப்போ வந்து பாஸ்டில் காமிக்கிறாங்க, மிஸாவும் ஹீரோயினும் சின்ன பிள்ளைகள் நடந்து போயிட்டுருக்கப்போ மிஸா வந்து நிறையா நம்ம ஹீரோயின்கிட்ட போய் சொல்லியிருப்பா, அங்கே இருக்கிற ஒரு அழகான ஆண்டியை காமிச்சு இவங்க தான் எங்கள் அம்மான்னு சொல்லி போய் சொல்லியிருப்பா. ஹீரோயின் இதை உண்மை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா, ஏன்னா மிஸாவுக்கு தான்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் காட்டக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, தான்கிட்ட ஹாப்பினஸ் இல்லைன்னா கூட நம்ம ஹாப்பியாக இருக்கோம், பணக்காரங்களாக இருக்கோன்ற மாதிரி ஒரு பகட்டுத்தன்மையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் நினச்சிருப்பா. அது போக ஹீரோயின் எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சிருக்காது, நம்ம வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே இல்லை, அவள் வாழ்க்கையில் மட்டும் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீனா ரொம்ப ஜெலஸ் ஆகிருப்பா. இப்போ ரீனா கூட அந்த ஹோம் டவுனில் தான் இருக்கா. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் இப்போ பண்ணிட்டேன்ல, நீ வந்து எனக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இது மாதிரி ரைனா உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா கேட்க, இங்கே ஹீரோயினுக்கு முகமே மாறி போகுது. இது மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கா, நீ பார்க்கலையான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் பார்த்தா ஹீரோயினோட பாட்டி கூட அவள் செல்ஃபி எடுத்திருக்கா. இதை பார்த்து பதறி போகுது ஹீரோயினுக்கு. இங்கே இந்த பைத்தியக்காரி பாட்டியை கூட்டிகிட்டு குளிர்க்குள்ளே போக இவங்க 2 பேரும் அந்த ஆசிரமத்தில் பக்கத்தில் வந்து தேடி பார்க்குறாங்க பாட்டியை. அங்கே பார்த்தா வீல் சேர் மட்டும் கிடக்கு. ஹீரோயின் போயிட்டு, பாட்டி எங்கே இருக்கீங்க, ரைனா என் பாட்டியை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த. ரைனா வந்து பேசுகிறா, ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா இறந்து போனப்போ உன் ஃபினரல் அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்போ உங்கள் பாட்டி இறந்து போகிறாங்க, அதை பார்த்து நீ அழகிறத பார்த்து நான் இன்னொரு தடவை சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக தள்ளி விட்டு கழுத்தை நெரிக்க, இங்கே ஹீரோ ஒரு வழியாக நம்ம பாட்டியை வந்து பார்த்துட்டு பாட்டியை காப்பாற்றி கொண்டு போய் விட்டுடுறாங்க. இங்கே நம்ம ரைனா ஹீரோயின் கழுத்தை நெரிச்சிட்டு, சாகுடி நீ, உனக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கணும், நீ வந்து கேவலமான ஒரு வாழ்க்கையை என் தலையில் கட்டிட்டு நீ மட்டும் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இவன் வந்து அவளை கொல்ல போகையில் கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். சவுண்டு கேட்டோடனே நம்ம ரைனா வந்து ஹீரோயின் அப்படியே விட்டுட்டு அப்படியே ரொம்ப சோகமாக நடந்து போக, என் ஹீரோ வந்து பதறி போய் உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். இங்கே வந்து ஹீரோயினோட புருஷன்காரன் பனியில் செத்தே போயிடுப்பான். ஒரு வழியாக உயிர் பொழைச்சி இந்த கடைக்குள்ளே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆனோடனே அப்பா கிட்டேருந்து கால் வருது, என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், அம்மா பெட்லேருந்து கீழே விழுந்து மூக்கை உடச்சிக்கிட்டாப்பா, கொஞ்சம் அம்மா உங்ககிட்ட பர்சனலாக தனியாக பேசணுமா அப்படின்னு அப்பா சொல்கிறப்போ அம்மா சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டிக்காரி தான் என் மூக்கை பயங்கரமாக உடச்சிட்டா, அவள் நல்லவளே கிடையாது, உன் வாழ்க்கையில் நீ இவ்வளோ கஷ்டப்படுறனா அது காரணமே அவள் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம்மா அவள் குழந்தை இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இல்லைனா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், நான் மிஸாவை கல்யாணம் பண்ணியிருப்பேன், இப்போ கடன்கார நாய் கிட்டத்தட்ட நான் சாகிற நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எதுக்குப்பா சாக்க போகிற, உன் பொண்டாட்டி தான் ஒரு காஸ்ட்லியான இன்சூரன்ஸ் போட்டிருக்கா இல்லையா, அவளை கொன்றுட்டு நீ அந்த பணத்தை வச்சு உன் கடன் அடைச்சிடு. மிஸா கரெக்டாக அந்த டைம் வந்துடுற புருஷக்காரனும் பார்த்துடுறான். 2 பேரும் டோக்கியோவுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து புருஷக்காரன் சொல்கிறான், இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு மூக்கு உடைஞ்சிருச்சா, எப்படியும் ஒன்றை தான் குறை சொல்லுவாங்க, இருந்தாலும் நான் உன் சைடு தான் இருப்பேன், நம்ம ஹனிமூன் போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம போய் ஹனிமூன் போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் செல்லம், இனிமேல் வந்து ஹீரோயினை நம்மளுக்குள்ளே கொண்டுட்டு வர தேவையில்லை, நம்ம லைஃப்பை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ, எப்பயும் போல் நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்களே, என்ன புதுசாக இப்படி பேசுகிறீங்க
பேசுகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு கேளு இவன் கிஸ்ஸை வேற போட்டுடுறான். அப்பயே அவளுக்கு ரொம்ப டவுட்டாக போகுது. அப்படியே முறைச்சி அந்த ராட்டனத்தையே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ரைனா வந்து அவன் புருஷக்காரனோட போகாமல் முன்னாடி ஸ்டாப்லேயே இறங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல, எதுக்குமா என் கூட வான்னு சொல்லி அவன் கூப்பிட்றான். இல்லை இல்லை, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு இவன் புருஷக்காரனுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு அம்மா கிட்ட அனுப்பி விட்டுறா. அப்படியே போயிட்டுருக்கப்போ அவள் ஃபோனை தூக்கி குப்படபாலை போட்டுட்டு போயிடுறா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லாரும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இதை பற்றி ரைனாவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இதுக்குள்ளே இருக்குது, படித்தவளை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப தான் தெரியுது ரைனாவுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க. ஹீரோயின்ட்ட இது வரைக்கும் சொன்னது மொத்தமே பொய் தான்ன்றது இப்போ தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. ரைனா புருஷன்காரன் என்ன பண்ணுறான்னா ரைனாவை எப்படி பர்ஃபெக்டாக கொலை பண்ணுறது தடயம் இல்லாமல் அப்படின்றத ஆன்லைனில் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரைனா கால் பண்ணிட்டு அம்மா சீரியஸாக இருக்காங்க, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்கிறப்போ இவன் உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். என்னாச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, ஏண்டா மடப்பையில எனக்கு இது கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, நீ எப்போ வந்து உங்கள் அம்மா சைடு இல்லை ஏன் சைடுன்னு சொன்னியோ அப்பயே உன் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஓ ஆத்தாக்காரி என்னை காஸ்ட்லியான இன்சூரன்ஸ் போட சொல்கிறப்பயே எனக்கு ஒரு டவுட்டு, என்னை கொன்னுட்டு மொத்த பணத்தையும் வச்சு கடன் அடைச்சிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன் அம்மாக்காரி மூக்கை நான் தாண்டா அடித்து உடச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்கடி எங்கள் அம்மா மேலே கை வச்சேன், உன்னை வந்தேன்னு வச்சுக்கேன் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ரொம்ப எமோஷ்னல் ஆகாதப்பா, நீ ஏன் சாகத்தான் போகிற, நல்லபடியாக போய் சாகு, வேணா ஃபினரலில் வந்து 2 சொட்டு கண்ணீர் வேணா விட்டுட்டு போகிறேன், பேருக்கு புருஷனாக இருந்ததுக்காக, சரி வட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்க இவன் டக்குன்னு பிரேக்கை வந்து அழுத்துறான். அப்போ வந்து பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது காருக்கு. இவன் பிரேக்கை பிடிங்கி விட்டுட்டா போல இருக்குது. அப்படியே மரண பீதியில் இவன் வண்டியை ஓட்டிகிட்ருக்க இங்கே ரைனாக்கு இப்போ தாண்டா இவன் கதையை முடிச்சிட்டோம், இன்னும் அடுத்தவங்க கதையை முடிக்க போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கிளம்ப இங்கே வந்து புருஷன்காரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, இது மாதிரி நான் சாக போகிறேன், இந்த ரைனா பொண்ணு இது மாதிரி பிரேக்கை பிடிங்கி விட்டுட்டா, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நான் இந்த நிலைமையில் ஆளாக இருக்கேன், அடுத்த ஜென்மத்தில் பிறந்தால் கண்டிப்பாக நான் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்டாக வந்து நான் இருப்பேன், இன்னும் உனே தான் லவ் பண்ணுற மிஸா அப்படின்ற மாதிரி அவன் அழுதுகிட்டே சொல்கிறான். இங்கே ஹீரோயின் ஏதோ போதையை போட்டுட்டு வளராதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையா, அங்கே கார் வெட்டிச்சு சுதற மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கே பார்த்தா ரத்த வெள்ளத்தில் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிடக்கான். அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தா அவன் உயிருக்கு போராடிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான். அம்மாக்காரி வந்து இதுக்கெல்லாம் காரணம் ரைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. இங்கே போலீஸ் வந்து ஹீரோயின்ட்ட விசாரிக்கிறாங்க. நான் லாஸ்ட்டாக ஹீரோயின்ட்ட தானே பேசியிருப்பான், இதை மாதிரி உங்களுக்கு ரைனாவை பற்றி எதுவும் தெரியுமான்னு சொல்லி கேட்டால், அவளுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நான் தான், அவளுக்கு ஃபேமிலிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சொல்கிறான் அவனை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அவள்னால மற்றவங்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆகிடுது. நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ மேனேஜர் வந்து சொல்கிறாரு ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்திருக்கவங்களுக்கு பேசுங்கன்னு சொன்னால், அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது ரைனா தான் சொல்லிட்டு ரைனா கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட நான் ஒரு தடவை பேசணும், நான் பண்ண தப்புக்கெல்லாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், எப்படின்னா போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சான்ஸ் கொடுங்க, ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல இவன் ஓகேன்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பணக்காரர் பிஸ்னஸ் மேன் இறந்து போயிட்டாரு, அவரோட ஃபினரலுக்கு நான் போகணுன்னு சொல்கிறப்போ, சரி ஓகே என் தங்கச்சியை கூட்டிகிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஹீரோயினை வெளியே அனுப்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஃபினரல் போகிற மாதிரி காட்டுறாங்க, அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹோட்டல் போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே போயிட்டு ரைனாக்காக இவன் காத்துட்ருக்கான். சுற்றி பார்த்தா போலீஸ்காரவங்களை எல்லாம் நம்ம ஹீரோ நிப்பாட்டிகிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினும் நம்மளுடைய ஸ்ரேயாவும் 2 பேரும் ஃபினரல் போயிட்டுருக்காங்க. ஸ்ரேயாவுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு அங்கே சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே ஓகேயா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி ரைனா ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனது காரணம் வந்து மெயின் ரீசன் வந்து இந்த பைத்தியக்கார மேனேஜர் தான், அவன் தான் ரைனாவோட 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க, அவர் தான் போய் இது மாதிரி பிரேக் ஒயர்லாம் கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பைத்தியக்கார மேனேஜரோட தான் பேசிட்டு போயிட்டுருக்க. ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இங்கே வந்து ஸ்ரேயா திரும்பி பார்த்தா ஹீரோயினை காணோம், ஹீரோயின் எங்கே போனான்னு தெரியலன்னு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம ஹீரோ பதறி போய் ஓடிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு வெயிட்டரை வந்து இடிச்சிடுறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ரைனா தான். என்னப்பா போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் உன் ஆளை தானே கூட்டிகிட்டு வர சொன்னேன், ஒழுங்காக என் கூட வா இல்லைனா உன் ஆளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்ட வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ போகிறான். இங்கே பார்த்தா அந்த பைத்தியக்கார மேனேஜர் நல்லா பேசிகிட்டே போயிட்டுருக்கான் ஹீரோயின் கிட்ட. ஒரு வழியாக எங்கேயோ தனியாக வேற கூட்டிகிட்டு வந்துட்டான் போல இருக்கு. தெரியுமா என் வாழ்க்கையில் தேவதை மாதிரி வந்தவ ரைனா தான், அவள் தான் ஒரு நாள் வந்து என் வாழ்க்கையில் விளக்கேற்றினான், என் லைஃப்பை பற்றி எல்லாம் சொல்லி புரிய வச்சா, யார் எனக்கு இதை மாதிரி நிலைமை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க பொண்ணுங்கெல்லாம் சீக்கிரமாக ரிச் ஆகிறதுக்கு பணக்கார பசங்களை தான் மடக்கி போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பற்றி இவன் தப்பு தப்பாக பேச, இங்கே நம்ம ரைனா வந்து ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் சொல்லி எங்கன்னு கேட்க, இங்கே பாரு எனக்கு உன் கூட வந்து டேட்டிங்
கிஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லி ஆசை, ஆனால் பண்ண முடியல. மிஸ்ஸா வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் பண்ணு, இப்போ நீ என்ன கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ ஃபோர்ஸ் பண்ணுறா. வேறு வழி இல்லாமல் ஹீரோ பக்கத்தில் போகிறான். டக்குன்னு போய் அவள் கொதவாளியை நெரிச்சு நான் கொன்றுவேன், ஒழுங்கு மரியாதையாக என் மிஸ்ஸாவை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பைத்தியக்காரி கத்தியை வச்சு நம்ம ஹீரோ ஒரே குத்திடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பொல பொலன்னு ரத்தம் வர. சந்தோஷமாக செத்துப்போ, கூட உன் இளவரசியும் நான் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன், சரியா? அவள் தானே உனக்கு முக்கியம், அவள் தானே உனக்கு எல்லாமே, எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ சைக்கோ மாதிரி பேசிட்டு சரி அடுத்த ஆளை போட்டு தள்ள போகிறேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ போக நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. கண் முழிச்சு பார்த்தா அவங்க ஒரு ராட்டினத்தில் இருக்காங்க. எதிர்த்தாப்புல மிஸ்ஸா உட்காந்துருக்கா. ஆக்சுவலி இந்த ராட்டினம் இருக்கிற இடத்துல வந்து பழுது பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கனால இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கா இந்த பைத்தியக்காரி. ஹீரோயின்ட்ட இது காமிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிச்சு. இந்தா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டி விடுறேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கட்டி விட, உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. கூட இல்லைனா எனக்கு யோசிக்கவே தோண மாட்டேங்க, என் கூட இருந்தால் தான் வினோதமாக ஏதாவது சைக்கோத்தனமாக பண்ணும் போல் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறப்போ நான் உனக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, என்னோட போன ஜென்ம வாழ்க்கையில் என்னை கொண்டதே நீ தாண்டி பாவி அப்படின்னு சொல்கிறப்போ நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது மிஸ்ஸா, வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே செத்துடுவோம் அப்படின்னு இவ கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்கா. இந்த பைத்தியக்கார மேனேஜர் இங்கே ராட்டினத்தை யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு லாக்க போட ஹீரோ வந்து பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னாலாம் சாக முடியாது, நீ நினச்சா நான் சாகணுமா, எனக்கு என்ன வேறு வேலை இல்லையான்னு சொல்லி இவ கேட்க இங்கே ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிச்சு துவச்சிட்டு இருக்கான் மேனேஜரை. இங்கே ஒரு பக்கம் அந்த ராட்டினத்தில் வந்து ஹீரோயின் இருக்க அந்த கேபின் மட்டும் ஒரு வித்தியாசமாக சுற்றிக்கிட்டு இருக்கு டங்கு டங்குன்னு. அப்படியே நம்ம ரைனா கீழே விழுக போக இந்த ஹீரோயின் பைத்தியக்காரி விடாமல் அவளை பிடிச்சி காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ 2 பேரும் பொத்துன்னு போய் கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ரைனா பயங்கரமாக அழுக. இதை பார்த்து ஹீரோயின் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுறா. ரைனாவை சமாதானப்படுத்தலான்னு சொல்லி பார்க்குறா. இருந்தாலும் வேண்டாம், நம்ம காட்டுற பாசத்தினால தான் இப்படி சைக்கோ மாதிரி ஆயிட்டா, நம்ம பாசத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோட நிப்பாட்டிடு ரைனா எல்லாத்தையும், நீ வேறு வழியில் போ, நான் வேறு வழியில் போகிறேன், நம்ம வாழ்க்கையை தனித்தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்ல ரைனா ஒரு மாதிரி வில்லத்தனமாக எந்திரிச்சு நின்று சிரிச்சிட்டு நீ உன் வாழ்க்கை முழுக்க இதை நினச்சி கஷ்டப்படணும், நீ சந்தோஷமாகவே வாழக்கூடாது, உன்னால தான் என் நிலைமை இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்டினத்தில் இருக்க அந்த எட்ஜில் போய் நின்றுட்டு இவ விழுக போக திரும்ப நம்ம ஹீரோயின் வந்து அவள் கையை பிடிக்கிறா. இருந்தாலுமே நம்ம ரைனா என்ன பண்ணுறான்னா பாஸ்டில் கையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நம்ம ஹீரோயின் கையை தட்டி விட்டுருப்பா. இப்போ அதே போல் தான் வந்து ரைனா வந்து தன்னோட கையை தட்டி விட்டுட்டு அவளே கீழே விழுந்து இறந்து போகிறா. பாஸ்ட்லேயே ஹீரோயின் கையை தட்டியிருப்பா, இப்போயும் ஹீரோயின் கையை தட்டி அவளே இறந்து போயிடுறா. இப்போ ஹீரோயின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப சோகமாக வந்து ஹீரோ முன்னாடி அழுதுட்டுருக்கா. என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு எல்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் சமாதானம் பண்ணிவிட்டு அவன் ஒரு பக்கம் பொத்துன்னு கீழே விழுக இங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார், காப்பாற்ற முடியாது, இறந்து போயிடுவார், ரொம்ப ரத்தம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஸ்ரேயாக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போயிடுச்சு. அண்ணன் இறக்க போகிறாரான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் உள்ளே போயிட்டு கையை பிடிச்சி அழுதுட்டுருக்கா. நீ கண்டிப்பாக வந்து உயிர் பிழைக்கணும்டா, இறந்து போயிடக்கூடாது, என்கிட்ட என்ன சொன்னேன் எல்லாத்தையும் மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் பார்க் போகணும், பீச் போகணும், மூவி போகணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் நீ எதுவுமே வந்து நிறைவேற்றாமல் நீ போயிடக்கூடாது, கண்ணை மூடிடா, உனக்காக நாங்களாம் இங்கே காத்துட்ருக்கோம், உன் தங்கச்சி பாரு எப்படி அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அங்கே ஹார்ட் பீட் எல்லாம் நின்றுச்சு. இங்கே அப்படியே ஹீரோ வந்து ஒரு பிஸ்கெட்டை போட்டு அவங்க அம்மாவுக்கு பாதி கொடுக்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஏன்பா இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துட்ட, உனக்கான காதல் அங்கே காத்துட்ருக்கு, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் அம்மா சந்தோஷமாக இருப்பேன், நீ இப்போ வரக்கூடாதுப்பா, நீ வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது, திரும்ப போயிடுப்பா அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப அன்பாக சொல்ல இங்கே ஹீரோ ஒரு குழந்தை மாதிரி உட்காந்து அதை கேட்டுட்ருக்கான். இங்கே டாக்டர் சொல்கிறாங்க இந்த பேஷண்ட் இறந்துட்டாங்க, இந்த பேஷண்ட் டெத் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட புருஷன் இறந்து போக பாவம் அவங்க அம்மா ரொம்ப கதறி கதறி அழுகிறாங்க. இவன் எவ்வளோதான் வந்து தப்பானவனாக இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் பாசத்தில் கரெக்டாக தான் இருந்தான். இப்போ ஹீரோ வந்து கண்முழிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஹீரோயின் இதை பார்த்து ரொம்ப ஷாக்காக உயிரோட வந்துட்டானான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ரேயாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எனக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடக்கிற மாதிரி கட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் போயிட்டு ரைனாவுடைய அந்த சமாதியில் போய் பூவை வச்சுட்டு இனிமேல் உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேலாவது நீ சமாதியில் நிம்மதியாக இரு அப்படின்ற மாதிரி மொத்தமாக பாய் பாய் சொல்லிட்டு வரா. ஏயோட கெஃபேயை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா அவன் உடம்பு வந்து குணமடைஞ்சு வந்ததுனால இப்போ சீனியரும் வராங்க, ஏன்னா அவங்களும் ரெக்கவர் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க, எல்லோரும் வெல்கம் பார்ட்டி. அப்படியே எல்லோரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கப்போ இப்போ சீனியர் சொல்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ என் புருஷன் தான் இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிட்டாரு, என் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதனால தான் நான் சீக்கிரமாக குணமடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரி நீங்கள் என்ன உங்கள் ஹஸ்பண்டோட திரும்ப பேச்சப் ஆக போகிறீங்களான்னு சொல்லி கேட்ட
கேட்டால் இல்லையே நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன், இப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. இப்போ தான் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே ஜேவும் ஸ்ரேயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ரேயா சொல்கிறா, இது மாதிரி நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்றத ரொம்ப டெரராக பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். இதை ஒரு கும்பலே அங்கே நின்று வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜே சொல்கிறான், எல்லாம் ஓகே தான், நான் வந்து ஃப்ரான்ஸ் போகிறேன், 5 வருஷம் ஆகும் நான் ரிட்டன் வர்றதுக்கு, நான் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்காகடா நீ இது முன்னாடியே என்கிட்ட சொல்லலை, இப்படி என் மனசை நீ நோகடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்ல வரானே கேட்காம இவ பட்டில் கோச்சிக்கிட்டே என் காதல் போச்சுன்ற மாதிரி அழுதுகிட்டே போக, இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், என் தங்கச்சி இன்னும் கூட வளரல, இன்னும் குழந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் வந்து நினச்ச மாதிரி நிறைய மூவி போகிறாங்க, பார்க் போகிறாங்க, அந்த உலகத்தையே சுற்றி பார்க்குறாங்க. அப்படி இந்த கொரோனா பேண்டமிக்கும் வருது. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட சாப்பிட்ருப்பாங்க இல்லையா அந்த பேக்கரி, அதை வந்து நம்ம ஹீரோயினே ஓப்பன் பண்ணி நல்லாவே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் 2 பேரும் வெக்கேஷன்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கார் வந்து கிராஸ் பண்ணி போகுது. அந்த கார் வந்து ஹீரோயினோட அப்பா தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அவங்க அப்பாவை பார்க்கவுமே. இப்போ 2 பேரும் ஒரு அழகான ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சடனாக ஹீரோயிட்ட வந்து, என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, காலம் முழுக்க என்னை நல்லா வச்சு பார்த்துக்கிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த வருஷம் இந்த டைமில் நான் இறந்து போயிருந்தேன், இந்த வருஷம் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நானே உன்னை ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சி தான் அந்த முகூர்த்தே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கையில் போட்டுட்டு வெக்கப்படுறான். நான் ப்ரப்போஸ் பண்ண முன்னாடி அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த ட்ராமாவை ஒரு நல்ல எண்டிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.